இது 2013 குற்றச்சரித்திரம். நம்மோட நிகழ்ச்சியில ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு குற்ற வகைய ரொம்ப டீடைல்டா அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எபிசோட்லயும் ஒரு முக்கியமான ஒரு குற்ற வகையை பத்தி தான் பார்க்க போறோம். இளம் சிறார்களால் இழைக்கப்படும் குற்றங்கள். ரொம்ப கொலோக்கியலா சொல்லணும்னா குழந்தைகள் செய்யக்கூடிய குற்றங்கள். குற்றச்சரித்திரத்துல இதை நம்ம ஒரு எபிசோடா எடுத்து பேசினாலும் ரொம்ப டெலிகேட்டா ரொம்ப மென்மையா அணுக வேண்டிய டாபிக் இது. காரணம், குழந்தைகள் தான் நம்ம நாட்டினுடைய தூண்கள், அடுத்த தலைமுறைகள். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிற பேனல் மெம்பர்ஸ் உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறேன். மிஸ்ஸஸ் பார்வதி ஸ்ரீனிவாசன், வழக்கறிஞர், இளம் சிறார் நீதி குழுமம். மிஸ்டர் கருணாநிதி, ரிட்டையர்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். மிஸ்ஸஸ் கிரிஜா குமார் பாபு, இளம் சிறார் நீதி குழுமத்தில் ஒரு முக்கியமான உறுப்பினர். மிஸ்டர் சாரநாத், வழக்கறிஞர். இளம் சிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள், இதை நம்ம எப்படி பார்க்கணும்? மிஸ்ஸஸ் பார்வதி, அட்வொகேட், நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இளம் சிறார்கள் குற்றம் இழைக்கிறார்கள், இதை நம்ம எப்படி பார்க்கணும்? போர்டுல எல்லாருடைய கோஆபரேஷன்ல தான் எங்களுடைய குடும்பம் போயிட்டு இருக்கோம். அதுல இந்த ஒரு குழந்தை குற்றம் செய்து அந்த குடும்பத்தின் முன்னாடி நிக்கும் போது ஏன் அந்த குற்றத்தை செய்தது அப்படிதான் பார்ப்போம். இதே நீங்க ரெகுலரான ஒரு கோர்ட்ல உட்கார்ந்து பார்க்கும்போது குற்றம் செஞ்சாங்களா இல்லையா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க குற்றம் சுமத்தப்பட்டவங்க. அங்க டோட்டலா நாங்க அந்த கண்ணோட்டத்துல பாக்குறதே இல்ல. குழந்தை சட்டத்துக்கு முரண்பட்டு நிக்குது, ஏன் அந்த சூழ்நிலைக்கு வந்தது, எதனால அந்த இடத்துக்கு நிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சொசைட்டி ரெஸ்பான்சிபிள் இந்த இடத்துல ரொம்ப 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 ஜாஸ்திங்க. கருணாநிதி, இளம் சிறார்கள் இழைக்கக்கூடிய குற்றங்கள் அல்லது இளம் குற்றவாளிகள், இவர்களை நாம் எப்படி அணுக வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும்? காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி அஃபெண்டர்ஸ் எங்களுடைய நாலேஜுக்கு வந்தா அவர்களை கையாளுகின்ற காவல்துறையினர் யூனிஃபார்ம் போட்டிருக்க கூடாது, யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடாது, அவர்களை ஹேண்ட்கப் போடக்கூடாது, நிலையத்தில் கொண்டாந்து சிறையில வைக்கக்கூடாது, அவர்கள் பற்றிய தகவல்களை, அவர்கள் செய்த குற்றம் பற்றிய விவரங்களை பிரசுரிக்க கூடாது, போட்டோ எடுக்க அனுமதிக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அது அவங்களுடைய ஃபியூச்சரை பாதிக்கும் அப்படிங்கறதுனால அவர்களுக்கு திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மிஸ்ஸஸ் கிரிஜா, as a JGB போர்ட்ல இருந்து நீங்க பேசணும். முதல்ல ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க குற்ற சரித்திரத்துல நம்ம குழந்தைங்களை பத்தி பேசுறோம்னு சொல்லி. இதுல நம்ம குழந்தைங்களை பத்தி பேசவே கூடாது. ஏன்னா ஒரு குழந்தை குற்றம் செய்யுதுன்னு சொன்னா அதுக்கு முக்கியமா சமுதாயம், பெற்றோர், சூழல், கல்வி நிறுவனங்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே காரணம் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்க்ளினேஷன் இருந்தா கூட குழந்தையை வழிநடத்த செல்லக்கூடிய, ஒரு அன்பு காட்டக்கூடிய, பாசம் நிறைந்த ஒரு நபர் இருந்தா போதும், அந்த குழந்தை அந்த வழி மாறி போகாது. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன பாக்குறோம்னா இதுக்கு மாறுபட்ட ஒரு சூழலை தான் பாக்குறோம். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்கறது மூலமா இந்த இளம் சிறார் குற்றவாளிகளை சமூகம் பார்க்க வேண்டிய பார்வை மாறினா கூட நமக்கு சந்தோஷம் தான். திரு சாரநாத், நீங்க சொல்லணும். ஒரு குற்றங்களை வெறும் குற்றமாக பார்க்கக்கூடியது போலீஸ் ஸ்டேட். அது வயதை கணக்கிடாது, சூழலை கணக்கிடாது, அதனுடைய பின் விளைவுகளை கணக்கிடாது. ஆனா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் எப்படின்னா, ஒரு குற்றம் நடப்பதற்கான சூழல் என்ன, அதனால சமூக காரணங்கள் என்ன, இப்படி எல்லாம் பல விஷயங்களை ஆய்வு செய்துதான் மிக மிக முற்போக்காக கொண்டு வரப்பட்டதுதான் அந்த ஜுவெனல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன். இது ஒரு முற்போக்கான சட்டம். இந்த சட்டங்களை நம்ம இன்னும் முழுமையா அமல்படுத்துவதற்கான பார்க்க வேண்டுமே ஒழிய, இது அந்த சிறுவர்கள் மீது ஒரு குற்றம் அல்லது அந்த ஒரு குற்ற விதமான ஒரு இன்டென்ட்டை புகுத்துவதற்கான முயற்சிகள் இல்லாம இன்னும் இதை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள். இந்த இளம் சிறார் நீதி சட்டம் என்பது உண்மையில் மிகவும் முற்போக்கான ஒரு சட்டமாகத்தான் நமக்கு அமலில் இருக்கக்கூடிய, ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாகத்தான் நாம் அதை பார்க்கிறோம். மேலும் இந்த டிஸ்கஷன்ல இதை எடுத்துக்கிட்டதுக்கான முக்கியமான காரணமும் இதுதான் இருக்கு. அதாவது குழந்தை குற்றவாளிகளை, இளம் சிறார்களாக இருந்து குற்றம் புரிபவர்களை ஒரு குற்றவாளிகளாக நாம் பார்க்க வேண்டுமா, அல்லது அவர்களை பார்க்க வேண்டிய பார்வை என்னவாக இருக்க வேண்டும், அவர்களை எப்படி நாம் அணுக வேண்டும்? மேலும் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது. அவங்களுடைய வயது வரம்பையும் குறைப்பதற்கான கோரிக்கைகள் எல்லாம் சமுதாயத்தில் எழுந்து வந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் இந்த டாபிக்கை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இனி இந்த இளம் சிறார் இழைக்கக்கூடிய குற்றங்கள் பற்றிய இந்த எபிசோட்ல வரக்கூடிய முதல் புள்ளி விவரம் என்னவா இருக்குன்னு 2013 அதிக அளவில் சிறார்களால் இழைக்கப்பட்ட குற்றங்களின் வகைகள்: திருட்டு, கொள்ளை, வன்முறை, பாலியல் குற்றங்கள். 2013 அப்படிங்கிற ஒரு ஒற்றை வருடத்துல மட்டும் குற்றங்களுடைய வகைகள் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, பிரதானமா திருட்டு அப்படிங்கிறது மேலோங்கி நிக்குது.
அதுக்கப்புறம் கொள்ளைங்கிறது இருக்கு, வன்முறைன்னு இருக்கு, பாலியல் குற்றங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த வன்முறையில சிறார்களை வன்முறைக்கு பயன்படுத்துகிறார்களா? பயன்படுத்தலன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா பயன்படுத்துறாங்க. இல்ல என்ன மாதிரியான வன்முறைகள்ல இளஞ்சிறார்கள் ஈடுபடுறாங்க? வன்முறையை பொறுத்த வரைக்கும் வன்முறைங்கிற கிரவுண்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிற பசங்க எல்லாரையுமே வந்து நம்ம ஒரே கண்ணோட்டத்துல பார்க்கவே முடியாது. காலேஜ் அந்த பஸ் ப்ராப்ளம், 2 ஸ்கூல்ஸ்க்கு இடையிலான ப்ராப்ளம் தான் எங்களுக்கு நிறைய வரும். அந்த மாதிரி குழந்தைகள் வந்து மோட்டிவேஷனே கிடையாது. அந்த ஏஜ்ல அவங்களுக்குள்ள வேற ஒரு சின்ன வாய் தகராறு, அதெல்லாம் ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்ப வேண்டியதுதான். அவங்களெல்லாம் நம்ம அந்த குற்றம் செஞ்சவங்க குற்றவாளிகள் அந்த கேட்டகரியிலே கொண்டு வர முடியாது. வன்முறை பெருசு அப்படின்னு பார்க்கும்போது கொலை அந்த மாதிரி ஒரு கிரீவியஸ் அவன்ஸ்ல வந்து அவங்களை வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ண வைக்கிறாங்க பாருங்க. அவங்கள கூட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசையை காட்டி அது நிறைய மிஸ்யூஸ் பண்றாங்க. ஆனா போலீஸ் பொறுத்த வரைக்கும் வன்முறைங்கிறதுல எல்லாரையும் ஒரே கேட்டர்ல தான் வச்சு அவங்க பாக்குறாங்க. ஆனா குடும்பத்துல நாங்க ரெகுலரா இருக்கிறதுனால எல்லாரையும் ஒரே கேட்டர்ல எடுக்கிறதே இல்ல. இப்போ மிஸ்டர் கருணாநிதி நீங்க சொல்லணும், வன்முறை குற்றங்களை நீங்கள் குழந்தைகளாக இவர்களை பார்க்கறது இல்ல, இது எல்லா வன்முறையும் ஒரே மாதிரி தான் பாக்குறீங்க. ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நடக்கக்கூடிய வன்முறையையும் ஒரு பெரிய ஒரு ஜாதி கலவரத்திலையும் மத கலவரத்திலும் நடக்கக்கூடிய வன்முறையும் நீங்க ஒரே மாதிரி தான் பாக்குறீங்களா? இல்ல, அதாவது வன்முறைங்கிறது இப்ப இங்க சொல்றதெல்லாம் இல்ல. முக்கியமா ஒரு ஸ்கூல் பாய் ஒரு டீச்சரை மர்டர் பண்ணாங்க இல்லீங்களா? அந்த பையன் வந்து ரொம்ப அந்த ஸ்கூல்ல வந்து ரொம்ப ரேபிஸா செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த அம்மா டீச்சர் வந்து அவங்க சரியா படிக்கலங்கிறத அவங்க பேரண்ட்ஸுக்கு சொன்ன உடனே பேரண்ட்ஸ் அவனுக்கு கொடுக்குற பாக்கெட் மணியை கட் பண்ணிட்டாங்க. முந்தி மாதிரி அவனால லேவிஷா செலவு பண்ண முடியல. அவங்க கொலீக்கு மத்தியில அவனால அந்த தன்னோட இதை காட்டி ஸ்டேட்டஸை காட்டிக்க முடியல. அது கோவமா டெவலப் ஆகி கத்தியை எடுத்துட்டு போய் மர்டர் பண்ணிட்டான். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி தான் வன்முறைகள். இதெல்லாம் வந்து சடன் ப்ரோவகேஷன். நம்ம என்ன செய்யறோம் அதோட விளைவுகளை பத்தி தெரியாது, கோபம். அதாவது அவங்களுக்கு சிந்திக்க விளைவுகளை பத்தி சிந்திக்க முடியாம செய்யறது. அதிகமாக மனித உரிமை சார்ந்து பேசக்கூடிய நீங்கள் இப்படிப்பட்ட குற்றவாளிகளையும் காப்பாற்றத்தானே செய்றீங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சரை கொலை பண்ற ஒரு குழந்தை, இவனையும் ஒரு சாதாரண குழந்தையோட கொலைன்னு சொல்லும் பொழுது அதுக்கு மோட்டிவேஷன் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாக்கணும். தப்புதான், அவங்க செய்தது குற்றம் தான், இல்லன்னு நம்ம சொல்லல. ஆனா அந்த குற்றத்தை வந்து அதனுடைய பின் விளைவுகள் தெரிந்து செய்கிறார்களாங்கிற கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கணும். அப்படி செய்யும் பொழுதுதான் அது குற்றமாகிறது. அது மட்டும் அது ஒரு பிஹேவியர் தான், அது ஒரு நடவடிக்கை தான். அப்ப குற்றம் செய்யறவங்க எல்லாம் அப்படியே விட்டுருமா? ரெகுலரா ப்ரோக்ராம்ஸ்ல இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க. நிச்சயமா கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னா மேம் சொன்ன மாதிரி குற்றம் செஞ்சிருக்காங்க, ஏன் செஞ்சிருக்காங்கன்னு பாக்கணும். அதே மாதிரி ரெகுலர் கோர்ட்டுக்கு அது அட்வொகேட்டா ஒன்னே ஒன்று சொல்றேன், ரெகுலரா இருக்கிற ஒரு அக்யூஸ்டுக்கும் இளம் சிறாருக்கும் என்ன வித்தியாசம் கோர்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் நாங்க கேஸ் நடத்தினாலும் லாஸ்ட் PO ரிப்போர்ட்னு ஒன்னு கால்ஃபர் பண்றாங்க, ப்ரொபேஷனரி ஆபீசர்ஸ் ரிப்போர்ட். அது எதுக்கு அப்படின்னா சோசியல் இன்வெஸ்டிகேஷன். குழந்தை எந்த மாதிரி சூழல்ல வாழ்ந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி ஒரு அறிக்கையை வாங்கிட்டு தான் ஃபைனல் ஆர்டர். ஈவன் கேஸே அகைன்ஸ்டா இருந்தா கூட அந்த குழந்தைய பத்தி ஒரு நல்ல சூழல்ல வளர்ந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருது அப்படின்னா டெஃபினட்டா வந்து போத் ஷுட் பி கன்சிடர்ட். அதே மாதிரி இங்க வந்து கன்விக்ஷன்ங்கிற வார்த்தை கிடையாது. இதுல ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க, சட்டத்தை இயற்றுபவர்களுக்கும் சட்டத்தை செயல்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கு. சட்டத்தை இயற்றுபவர்களுடைய நோக்கம் வந்து முழுமையா எல்லா விதமான பரிணாமங்களையும் பார்த்து சட்டத்தை ஏற்றுவார்கள். ஏனென்றால் அதுல எந்த விளைவு ஏற்பட்டாலும் சட்டத்தை செயல்படுத்துவதை சார்ந்திருப்பாரு, அது சட்டத்தை ஏற்றுவர்களுடைய சார்ந்து இருக்கும். அப்போ அவங்க வந்து எதை பார்ப்பாங்கன்னு சொன்னா, ஒரு குற்றம் இப்ப பாருங்க, ரொம்ப சுலபமா கொலைன்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து ஒரு 15 வயசு செய்யறவனும் கொலைதான், ஒரு 40 வயசு ஆள் செய்யறதும் கொலைதான்னு ஒரு காமன் டேர்ம்ல வந்துருது. அப்படி அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டுல இத்தனை சிரமப்பட்டு இத்தனை பரிணாமங்கள் வளர்ச்சி பெற்று ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. இது வந்து ஒரு சமூகத்தை நம்ம எப்படி அணுகுறோம்ன்றது விஷயம் தான். நம்ம எக்ஸப்ஷனை வச்சு அதை ஜெனரலைஸ் பண்ணிட முடியாது. அப்போ இப்போ இந்த என்ஃபோர்ஸ் பண்றவங்களுக்கு என்ன, ஒரு பிரிவு வந்து அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த பிரிவு அப்படியே அதை என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அவர்கள் தவறான நிலையில் அதை போய் அணுகிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் சட்டம் மூலமாக குழந்தைகளை எப்படி அணுகுவது, சட்டத்திற்கு முரண்பட்டு இருக்கிற குழந்தைகளை எப்படி நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, சரியான முறையில் அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கு. நிச்சயமா நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம் நினைக்கிறேன். பாலியல் குற்றங்கள், இளஞ்சிறார்கள் பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க. இது நம்ம ரீசன்ட் கேசஸ்ல கூட நம்ம பார்த்தோம். ஏன் இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டுல மிகப்பெரிய அளவுக்கு திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று பேச வைத்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தையும் நான் இங்க கோட் பண்ண விரும்புறேன். டெல்லி பாலியல் பலாத்கார வழக்கு. இப்போ இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுகிறவர்களை நாம் இளஞ்சிறார்கள் என்று ஒதுக்கி வைத்து அல்லது அவர்களுக்கு ஒரு மேம் சொன்ன மாதிரி ஒரு சிறப்பு பள்ளியில வச்சு நான் ஒரு கிளாஸ் எடுத்து அனுப்பிச்சிடுறேன்னு சொல்றது சரிதானா மிஸ்டர் கருணாநிதி? இல்ல, அது வந்து சமூகத்தில் அக்கறை கொண்டவர்கள் செய்கிற விஷயங்கள் இல்ல. சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம நடந்த சூழ்நிலையும் பார்க்கணும். அதாவது இப்ப நம்ம சமுதாயம் வந்து இருக்கிற சூழ்நிலை வந்து சின்ன சாதாரண இளம் பிறர்களே கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. அந்த ப்ரொவைட் பண்றது இன்டர்நெட்டோட இது தாக்கம், அந்த
இன்னும் போர்னோகிராஃபி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா அவர்களுக்கு சின்ன வயசுலயே முதிர்ச்சி அடைந்து விடுறார்கள். இந்த விஷயங்கள் இந்த மாதிரி பாலியல் சம்பந்தம் பீர் பிரஷர் இருக்கு. இட் இஸ் அன் இம்ப்ரெஷனபிள் ஏஜ். அவங்களுக்கு வந்து எதையுமே அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் பார்ப்பது. ஏன்னா நம்ம சோசியல் ஸ்டேட்டஸ் இந்த நிலைமை மாதிரி இருக்கு. இந்த சின்ன வயது பையன்களே விவரம் தெரிஞ்சிருக்க அளவுக்கு நம்ம கம்ப்யூட்டர்லாம் என் காலத்துல டைப் பண்ண கூட தெரியாது. இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர்ல நம்ம பிள்ளைங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க. அந்த வளர்ச்சி காரணமாக தவறு செய்கிற நிலைமைக்கு இருக்கிறாங்க போது அவங்கள வந்து ஒண்ணுமே தெரியாதவங்க இன்னசென்ட். நம்ம பழங்காலத்து சிறுவர்களோட இந்த காலத்து சிறுவர்களை கம்பேர் பண்ண முடியாது. அதனால ஏஜ் 2 years குறைக்கிறதுனால ஒன்னும் ஆயிடாது. இட் வில் கிவ் a good message to the. அப்ப நீங்க குறைப்பதற்கு ஆதரவாக சொல்றீங்க. எனக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். அதிகமா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து அறிவாற்றல் குழந்தைகளுக்கு அதிகமாயிருச்சு. இப்போ சார் சொன்ன மாதிரி போனோகிராஃபி எல்லாம் ஈஸியா அவனுக்கு ஆக்சஸ்ல இருக்கு. ஆபாச படங்கள்லாம் ஈஸியா அவனால பார்க்க முடியுது. 16 வயசுங்கிறது அவனுக்கு போதுமான வயசுங்கிறாங்க. 18ல இருந்து 16 குறைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய தடை மாதிரி. ஒரு நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு மரத்தை நடுவுல போய் அறுக்கிற மாதிரி. அது 16 வயசுக்கு தான் போதும் நீங்க சொன்னீங்கன்னா வளர்ச்சி முற்று பெறாத ஒரு தருணம். அப்ப 18 வயசுங்கிறது சரியான வயசுன்னு சொல்ல வரீங்களா? 18 வயசு இப்ப அறிவியல் ரீதியா ஒத்துட்டு இருக்காங்க. எல்லா விதமான வளர்ச்சி ஒவ்வொரு நாடுகள்லயும் மாறுபடுகிறது. ஆஸ்திரேலியால 16 வயசு மேஜர் வயசா வச்சிருக்காங்க. அமெரிக்கால ஒவ்வொரு மாகாணங்களையும் வேறுபடுது. வயது மாறுபட்டாலும் நான் சொல்றது வந்து பிசியலாஜிக்கலி டெவலப்மெண்டலி வளர்ச்சி நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறித்து பேசும் பொழுது 18 வயது மட்டும் அறிவியல் ரீதியாக உடல் ரீதியாக மூளைக்குள் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான நுண்ணிய இணைப்புகள் மூலமாக வளர்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. அதனால ஒரு எப்படி ஒருத்தரை நம்ம குற்றம்னு உந்துதல் செயல் விளைவு இந்த 3 தான் ஒரே இதுல வரணும். நான் உனக்கு ஆசைப்படுறேன், சமயத்துல நான் ஆசைப்படுவேன், செய்ய மாட்டேன். சோ செயல் செய்யறேன், ஏன் செயல் செய்யாம இருக்கேன், இது நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சு. சோ இந்த உந்துதல் செயல் விளைவு இந்த 3க்கும் இடையில் உண்டான இணைப்பை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய அன்றாட செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளும் திறன் வளரணும். சமீபத்துல நடந்த ஒரு ஆய்வின்படி 16 வயசு ஒரு பையன் அவனுடைய எதிர்காலம் பற்றிய பார்வை அல்லது சிந்திக்கும் திறன் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்படி பிரம்மாண்டமாக தன்னுடைய எதிர்காலத்தை சரியாக கணித்து வைத்திருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் அளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 15% மட்டும்தான் இருந்தது. அதே 18 வயசுக்கு மேல உள்ளவங்க 18 வயசுல இருந்து 18 வயசுக்கு மேல உள்ள குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கனவுகள் அல்லது அந்த ஒரு பிளானிங் என்பது 45% மேல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரியாக இருந்ததாக ஒரு ஆய்வு சொல்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுதும் என்னதான் டெக் சாவியா தொழில்நுட்ப ரீதியில அவங்க வந்து பல விஷயங்களை ஆக்சஸ் பண்ணாலுமே கூட பகுத்தறியும் திறன் என்பதில் குழந்தைகள் லாக்கா இருக்காங்க. 16 வயசு குழந்தைகளை பகுத்தறிவு சார்ந்து அவர்களை அணுகும் போது அவர்கள் இன்னும் குழந்தைகளாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை ஆய்வினுடைய முடிவாக இருக்கிறது. அடுத்த புள்ளி விவரம் நம்முடைய நிகழ்ச்சியில என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 2013 தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்ட சிறார்களின் எண்ணிக்கை நகர வாரியாக சென்னை 297, மதுரை 148, நெல்லை 148, விருதுநகர் 131, தூத்துக்குடி 98. திரு கருணாநிதி, நீங்க இதை கிளாசிஃபை பண்ணணும். இப்ப தூத்துக்குடி போன்ற கடல் சார்ந்த ஒரு மாவட்டத்துல 98 இளம் சிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அல்லது பிடிபட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான குற்றங்களை அவர்கள் இழைத்திருப்பார்கள்? பெரும்பான்மையாக சென்னை மாதிரி நகரங்கள்ல வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கும் சிறுவர்கள். இரண்டாவது, சிறுவர்களை பெற்றோர்கள் கவனிக்காமல் விடக்கூடிய சூழ்நிலையும் இங்கதான் இருக்கு. ஏன்னா 2 பேருமே அது சாதாரண உள்ளவங்களா இருந்தா கூட 2 பேருமே கூலி வேலைக்கு போயிடுவாங்க. பிள்ளைங்க தனியா விடப்படுவார்கள். பெரிய வசதியானவங்களும் அதே மாதிரி வேலைக்கு போயிடுவாங்க. அதனால தனித்து விடப்படுகிறார்கள். ஒண்ணு, இந்த தூத்துக்குடி இந்த மாதிரி கிராமப்புற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான குழந்தைகள் கூட தான் வச்சிருப்பாங்க. ஈவன் வேலைக்கு போனா கூட வயல் வேலைக்கு போனா கூட குழந்தை போய் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க, இல்லைன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. அங்க வந்து இந்த மாதிரி வீடுகளும் வந்து தனித்தனியா இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் வந்து இதுக்கு போற தவறு அஃபென்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் வெரி ரிமோட். நான் இதை ஏரியா வைஸ் பார்க்காம நகரம் கிராமம் அப்படின்னு நான் பாக்குறேன். நகரமயமாக்கல்ல குழந்தைகள் இளம் சிறார்கள் இழைக்கக்கூடிய குற்றங்கள் அதிகமா இருக்குதா, கிராமங்கள்ல அதிகமா இருக்குதா? நம்மளுடைய ரெக்கார்ட் படி நகரங்கள்ல அதிகமா இருக்கிறதா தான் நம்ம பாக்குறோம். இதற்கான காரணங்கள் என்ன மிஸ்ஸஸ் கிரிஜா? நகரத்துல நம்மளுடைய ஐடென்டிட்டி தெரியாம போயிடுது. இதுல வந்து ஒரு பெரிய நகர்ல
இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், குழந்தையை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு கிராமத்துல கிடையாது. அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கும் குழந்தைக்கும் உள்ள இடைவெளி ஒரு நகரத்துல ஜாஸ்தி ஆயிடுது, வேற ஒரு கிராமத்துல ஜாஸ்தி ஆறது கிடையாது. அப்புறம் இந்த பொருளாதாரம், பொருள் ஈட்டணும் அப்படிங்கிற அந்த பிரஷர், அந்த இது வந்து நகரத்துல ரொம்ப ஜாஸ்தி. கையில காசு இருந்தா கிராமத்துல செலவு பண்ண கூட வழி கிடையாது. ஆனா இங்க எவ்வளவு காசு இருந்தாலும் கிராமத்துல நகரத்துல செலவு பண்ணிடலாம். 10,000 ரூபாய் திருடிட்டு ஒரே நாள்ல செலவு பண்ண குழந்தைங்களை எல்லாம் நாங்க பாக்குறோம். என்ன பண்ணீங்கன்னு கேக்குறோம். அப்ப என்ன சொல்றாங்க, ஜாலியா இருந்தோம் மேடம், ட்ரெஸ் வாங்கினோம், பெரிய கடையில போய் ட்ரெஸ் வாங்கினோம், நல்லா சாப்பிட்டோம், நல்ல சினிமாக்கு போனோம், 4 பேர் போனாங்கன்னா 10,000 ரூபாய் காலி ஆயிடுது. அதெல்லாம் ஒரு மாதிரி பேசிக் எல்லாம் முடிந்த அப்புறம் அவங்க சுத்து முட்டும் பாக்குறாங்க. 8வது 9வது படிச்சிருக்காங்க, ஓரளவுக்கு எழுத படிக்க தெரியுது. அப்ப உடனே என்ன பாக்குறாங்க, செல்போன். அண்ட் சுலபமா எல்லார்கிட்டயும் அது இருக்கு, பக்கத்துல வச்சிருக்காங்க, திருடுறது சுலபமா இருக்கு. அது சிம் கார்டை எடுத்துட்டு வேற கார்டு போட்டுட்டா பிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால ஒரு 2 நாள்னா 2 நாள் யூஸ் பண்ணிடுறாங்க. ஆசை தீர கேம் விளையாடுவோம் மேடம், அதான் சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க, கேம் ஆடுவோம் மேடம். சோ அதனாலதான் மறுபடியும் எங்க வரும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு இந்த அடிப்படை வாழ்க்கை மதிப்பியல்களை கற்றுக் கொடுக்கும் வரை இந்த மாதிரியான செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால நம்ம அவங்களை தண்டிக்கிறத விட்டுட்டு அவர்களுக்கு வாழ்க்கை குறித்த மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்கணும், உணரமைப்பதற்கான மதிப்பீடுகளை கற்றுக் நிச்சயமா. வேற என்னென்ன மாதிரியான குற்றங்கள்ல அவங்க ஈடுபடுவாங்க? சின்ன வயசு பொண்ணு, அதாவது வீட்டு வேலை செய்யற ஒரு பொண்ணு, அவருடைய கூட தங்கச்சி 2 பேர் ரெகுலரா வருவாங்க. வீட்டுல போய் வேலைக்கு நான் சேர்றேன்னு சொல்லிட்டு அது பொண்ணு வேலைக்கு சேரும். சேர்ந்து ஒரு 2 நாளைக்கு வேலைக்கு போகும். போனோடனே 3ஆம் நாள் என்ன பண்ண, அந்த சின்ன அதுக்கு கீழே உள்ள தங்கச்சியை வந்து அழுவ விட்டுரும். பிளான்டு அழுவ சொன்னோன்னா அது வந்து அழுவும். இது குழந்தை அழுவுதுமா, நான் போறேன், வீட்டுக்கு போறேன், கொண்ட விட்டுட்டு வந்துடுறேன், அழுவுறா அப்படின்னும். சரி போமா அப்படின்னா போகும்போது கரெக்டா பார்த்து வச்சு வீட்டுல ஏதாவது ஒரு வளையல் எது ஓப்பனா இருந்ததோ கைக்கு எடுத்ததோ அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. டெய்லி 1 out ஒரு நாள் 2 days கேப் தான், ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கும் அஃபென்ஸ். ஆனா எல்லாரும் சொல்றது அதே மாதிரி ஒரு பொண்ணு, பெரிய பொண்ணு ஒண்ணு வரும், பல்லுல ஒரு கடையில கேப் இருக்கும், இன்னொரு பொண்ணு சின்ன வயசு ஒரு பொண்ணு, ஒரு 2 பேர் தான் வந்து ஒரு கேப் நடந்துருச்சு. இதை கண்டுபிடி ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்களும், இங்க எல்லாரும் சிரமம். கடைசியில ஒரு நாள் கேஸ் எல்லாம் நின்று அங்க வேலைக்கு அந்த வியாசர்பாடி பக்கத்துல இருந்து வேலைக்கு வர்றவங்களை எல்லாம் இது பண்ணி கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கையில போலீஸ்காரர் பார்த்தாரு. ஒரு பொண்ணு மட்டும் திரும்பி பாத்துக்கிட்டே போனது. போய் பிடிச்சி விசாரிச்சா இன்னும் எனக்கு அவங்க பேர் கூட ஞாபகம் இருக்கு, அந்த பொண்ணுங்க 2 பேருமே. அப்புறமா அவங்க கன்ஃபெஷன் பண்ணாங்க. நிறைய ரெக்கவர் பண்ணோம். ஜுவல்ஸ், ஏகப்பட்ட ஜுவல்ஸ் பண்ணோம். முன்னால சிஎம்ஏ வந்து இந்த டிஸ்பிளேக்கு வந்தார் அந்த ப்ராப்பர்ட்டியை டிஸ்பிளே பண்றதுக்கு. குழந்தைகள் குற்றம் இழைத்திருந்தாலும் அவர்களை தூண்டியது என்னவோ வெளிப்புற சூழல்கள் தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், மேலும் இந்த மாதிரி கொலை குற்றங்களில் ஈடுபடுவது, பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவது, இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதமாகவே போய்கொண்டிருக்கிறது அப்படிதான் சொல்லணும். இனி அடுத்த ஸ்லைட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 2013 சிறார் குற்றங்களில் கைதானவர்களின் எண்ணிக்கை வயது வாரியாக வயது 12 வரை 10, வயது 16 வரை 107, வயது 18 வரை 843. 16 வயசா நம்ம நிர்ணயிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? 16 வயசுல 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 2 வயசு இடைவெளியில 843 குற்றங்களை செஞ்சிருக்காங்க. நீங்க போட்டிருக்கிற இந்த 3 தகவல்ல எனக்கு அதிகமா கவலையை தருது 12 வயது. 12 வயதுக்கு கீழே இருக்க 10 வயதுக்கு 12 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க 10 குழந்தைங்க சட்டத்தின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கோமா? அப்பன்னா நம்ம ரொம்ப அதுதான் கவலையை தருது. அப்பன்னா நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுத்திருக்கோம், எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க தவறி இருக்கோம். சோ நம்ம as a society we should be more concerned with that number, not with this number, because this is common. இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய. திரும்ப நீங்க ஒரு காமன் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு சாதகமா நீங்க பேசுறீங்க. இல்ல நான் சாதகமாவே பேசல. 16-18 வயசுங்கிறத இப்ப பிரச்சனைக்குரிய ஒரு ஏஜ் ஆகுது. இப்போ நான் மெம்பரா உட்கார்ந்து இருக்கேன் இல்லையா, இந்த 843ல நிறைய கேஸ் டிராபிக் கேஸ். 16 வயசுக்கு மேலதான் வீட்லயே வண்டி எடுக்க விடுவாங்க. 18 வயசுக்குள்ள எடுக்க கூடாதுன்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 10வது முடிஞ்சிடுது, 11th போகும்போது வண்டி வேணும்னு கேட்டா வாங்கி கொடுத்துருவாங்க நிறைய பேர் வீட்டுல. சோ அது ஸ்கூட்டியா இருக்கட்டும், இல்ல அப்பாவோட மோட்டார் பைக் கேட்டா இருக்கட்டும், இல்ல அப்பாவோட காரா இருக்கட்டும், எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ற குழந்தைங்களும் இந்த 843ல அடக்கம். ரைட். 2வது வந்து குடிக்கிறாங்க, பியர் குடிச்சிட்டு சண்டை போட்டாங்க.
அந்த மாதிரி வருது. எப்ப குடிக்க ஆரம்பிப்பாங்க? அதே பருவம் தான். ஏன்னா நீங்களே கரெக்டா சொன்னீங்க, இது ஒரு வளரிளம் பருவம், தன்னை வயது வந்தவர்களாக காண்பித்துக் கொள்ளக்கூடிய ஆசைப்படக்கூடிய பருவம். அது ஒரு 10% வருவாங்க. என்ன குடிச்சிட்டு அடிதடி சண்டை, லைட்டை உடைச்சாங்க, இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறவங்களை இது பண்ணாங்க, அது ஒரு 10% வரும். இன்னொரு 10% திருட்டு கேஸ் வரும். இதுல ஒரு 5% தான் பாலியல் ரீதியான துன்புறுத்தல். அங்கதான் வர விரும்புறேன். 16 வயசுல இருந்து 18 வயசுங்கிறது அடாலசென்ட் ஏஜா நம்ம பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல அவங்களுக்கான பாலியல் தூண்டுதல்கள் என்பது அதிகமாகவே இருக்கும், அந்த உந்துதல் அதிகமாக இருக்கும். அப்ப அந்த குற்றங்கள்ல ஈடுபடுபவர்களுடைய எண்ணிக்கை தானே அதிகமாக இருக்கு. அதிகமா இல்ல, ரியாலிட்டியை நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாலியல் ரீதியாக குற்றம் சாட்டப்பட்ட குழந்தைகளினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவுங்கிறத விட நம்முடைய கவனத்துக்கு வர்றது குறைவு. அதாவது இப்போ எல்லா கேஸ்லயும் இந்த வயசுல ஏற்படுற பாலியல் குற்றங்கள்லாம் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவர்களும் சரி, பாதிக்கப்பட்டவர்கள் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவருடைய எதிர்காலத்தை பாதிக்குங்கனால விக்டிம் சேர்ந்தவங்க பண்ண மாட்டாங்க. சமீபத்தில் எனக்கு ஒரு சம்பவம், ஒரு குறிப்பிட்ட காவல் நிலையத்தில் என்னுடைய நண்பருடைய மகன் மீது ஒரு வழக்கு. அதாவது பக்கத்து வீட்டு பொண்ணு குளிக்கும்போது அவர் செல்போன்ல படம் பிடிச்சான் அப்படின்னு ஒரு வழக்கு. அப்போ அந்த காவல் நிலையத்தில் போய் பேசும்போது அந்த புகார் கொடுத்த ஒரு சார்ந்தவர்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி இவனும் சின்ன பையனா இருக்கிறான், இனி இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அந்த காவல் நிலைய ஆய்வாளர் பேசி முடிச்சார். இப்படிப்பட்ட வழக்குகள் என்னன்னா பொதுவாக ஒரு வழக்காக போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான். அப்படி பல நேரங்களில் தவிர்க்கப்படுது. இந்த இவங்க சொன்னாங்க இல்லையா 12 வயதுங்கிறது, அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த பேக் லிப்டிங் ஒரு கைண்ட் ஆஃப் ஆஃபென்ஸ் இருக்கு. இந்த பேட்டிங் காட்டுல அங்கங்க திருவிழாக்கள் நடக்கிற இடங்கள்ல இந்த பக்கத்துல மாநிலத்தில் உள்ளவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க கூட்டிட்டு அவனை ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பையனை உட்கார வச்சிருவாங்க பேட்டிங் காட்டுல. அவன் பாட்டுக்கு உட்காந்து தெரியாத மாதிரி உட்காந்துருப்பான். இவங்க தூரத்துல இருந்துட்டு அந்த பேக்கை வச்சவங்க கவனம் சிதற தகும்போது இவங்க சைன் பண்ணாங்கன்னா அவன் எடுத்துட்டு வரதுக்கு ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு வர்ற அஃபென்ஸா இருக்கும். ஏன்னா அந்த பையங்களை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. வேகமா ஓடிடுவாங்க, அவங்கள பிடிக்க கூட முடியாது, ரொம்ப ஸ்பீடா ஓடி போவான், டக்குன்னு அவன் பேக்கை வேற திட்ட மாத்திடுவான். பேனல் மெம்பர் சொல்றதுபடி பார்த்தா இந்த எண்ணிக்கைகள் என்பது ரிப்போர்ட் செய்யப்பட்ட எண்ணிக்கைகள் தான். அப்போ உண்மையான எண்ணிக்கை என்பது மிக அதிக அளவுல இருக்கும், எக்ஸ்ட்ரீமா போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு, ரொம்ப அலாமிங்கா இருக்கும்னு சொல்றீங்க. வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நான் ஒரு சம்பவத்துல பார்க்கும்போது என்னன்னா, ஒரு பள்ளிக்கூடத்து ஒரு மாணவன் அவங்க அப்பா திரைப்படத்துறையில ஒரு மிக பிரபலமான ஆளு, பொருளாதாரத்துக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாதவர். அந்த பையன் செல்போன் திருடினான்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் வழக்கு. ஒரு 4-5 பசங்களிடமிருந்து, அவனை விட சிறு வயது பசங்களிடமிருந்து செல்போனை திருடினான்னு சொல்லி வழக்கு. அப்புறம் பேசி அவங்களும் மன்னிச்சு, சரி அதை தெரியாம பண்ணிட்டான், 11வது படிக்கிற பையன் அப்படின்ற மாதிரி அது ஒரு செய்தி முடிஞ்ச உடனே நான் அந்த பையனை கேட்டேன், எப்படி அது மாதிரி பண்ணனா, என் கிளாஸ்ல பெரும்பான்மை மாணவர்கள் எல்லாம் நிறைய பேர் இதை செய்வாங்க, அதை பார்த்துட்டு நானும் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் இருந்தது, நான் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. அப்போ உன்னோட வகுப்புல பல மாணவர்கள் இந்த வேலையை செய்யறாங்களா, ரொம்ப இயல்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. அப்போ சமூகத்துல இயல்பாக, அதாவது பொது சமூகத்துல என்ன விதமான சமூக சீரழிவுகள் இருக்கோ அது மாணவர்கள் மத்தியிலும் வருவதற்கு ஒரு இருக்கதான் செய்யும், அதை மறுக்க முடியாது. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கும் போதே 2 தவறுகள் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் ஒரு ஜெனரலான ஒரு டாக்ல எடுத்துட்டு போறோம், ஆக்ட டச் பண்ணல. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மத்த குற்றவாளிகளுக்கு போடும்போது இந்த மாதிரி ஒரு சர்வேவல் போடலாம், இந்த லிஸ்ட் எடுத்து இப்படி போடலாம். ஆனா இளம் குற்றவாளிகள், இளம் சிறார்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த லிஸ்ட் எடுக்கும்போது எதனால இந்த சூழ்நிலைக்கு, எத்தனை பேர் குடும்ப சூழ்நிலையால இதுக்கு தள்ளப்பட்டாங்க, கரெக்டா எத்தனை பேர் சொன்னீங்க. இத பத்தி தான் நம்ம அடுத்த முக்கியமா இங்க எல்லாருமே நம்ம ஒரு ஃபேன்சி ஐட்டம்ஸ்க்கு, அத்தியாவசிய பொருட்கள் அற்ற ஆடம்பர பொருட்களுக்காக திருடக்கூடிய இளம் சிறார்கள் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். முக்கியமா நம்ம பேச வேண்டியது தேவைகள் சார்ந்து திருடக்கூடிய குழந்தைகள். புறச்சூழல் சார்ந்து, சமூக பின்புலம் சார்ந்து திருடக்கூடிய குழந்தைகள், சமூக பின்புலம் சார்ந்து குற்றங்கள் இழைக்கக்கூடிய குழந்தைகள் என்னென்ன மாதிரியான வகைகள்ல இருக்காங்க அப்படிங்கறத அடுத்த புள்ளி விவரம் சொல்லுங்க. 2013 குற்றங்களில் ஈடுபட்ட சிறார்களின் எண்ணிக்கை தகுதி வாரியாக படிக்காதவர்கள் 327, படித்தவர்கள் 1250, பெற்றோர்களுடன் வளர்ந்தவர்கள் 2937, அனாதைகள் 205. கிரிஜா, நீங்க சொல்லணும், கல்வி அறிவு பெற்றவர்கள், ஓரளவுக்கு தொடக்கப்பள்ளி வரைக்கும் பயின்ற குழந்தைகள் தான் இவ்வளவு குற்றங்களை ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளாரிங் ட்ரூத்தா இருக்கு. நீங்க படித்தவர்கள்னு சொல்றீங்க இல்லையா, அவங்க எல்லாம் டிராப் அவுட்டா இருப்பாங்க.
7வது 8வது 9வது 10வதுல படிச்சுட்டு டிராப் அவுட் ஆயிருப்பாங்க. அந்த அவங்களுடைய டிராப் அவுட் ஸ்டேட்டஸையும் அவங்க ஏதையும் வச்சு பார்க்கும்போது இவங்க 14 to 18 வயதுக்கு உட்பட்டவர்களா இருப்பாங்க. நம்ம நாட்டுல இருக்கிற சட்டப்படி 14 வயசு மட்டும் குழந்தை பள்ளிக்கூடம் போனா போதும்னு சொல்றோம். 6 to 14 வரை கட்டாயமாக கல்வி கொடுக்க வேண்டும் போதும்னு சொல்றோம். அதுதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி பார்த்தாக்க 8th ஸ்டாண்டர்ட் மட்டும் படிச்சா போதும். 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் they become more vulnerable. டீனேஜ் ஆரம்பிக்கும். அப்பதான் நீங்க இன்னும் நிறைய பாதுகாப்பு இந்த சொசைட்டி அவங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி டிராப் அவுட் ஆறாங்க. 2 விஷயத்துக்காக டிராப் அவுட் ஆறாங்க. ஒண்ணு, பள்ளியில 8வது மட்டும் ஸ்ட்ரெயிட் பாஸ் இப்போ இருக்கிற சூழல்ல. அதுக்கப்புறம் தான் மார்க் போட ஆரம்பிக்கிறாங்க. மார்க் போட ஆரம்பிச்ச உடனே இந்த குழந்தைங்களால 8 வருஷம் இவங்க கவனிக்கப்படவே இல்லை, படிக்காமே அப்படியே வந்திருக்காங்க. இப்ப திடீர்னு ஒரு உண்மையான பள்ளிக்கூடம் மாதிரி போன உடனே அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, வெளியில வந்துடுறாங்க. அதாவது பள்ளியிலிருந்து அவர்கள் வெளியே தள்ளப்படுகிறார்கள். இன்னொரு விதமான குழந்தைங்களை பாக்குறோம். ஏதோ 10 வயசு மட்டும் குழந்தைய வேலைக்கு அனுப்ப முடியாது, 14 வயசு வந்ததுன்னா அவன் போய் சம்பாதிச்சுட்டு வரலாமே, என் கூட மீன் பிடிக்க வரலாம், என் கூட மார்க்கெட்டுக்கு வரலாம், இல்ல வேற எங்கேயாவது கொத்தனாருக்கு வேலைக்கு அனுப்பலான்னு குழந்தைங்க வேலைக்கு செய்வதற்கு தகுதியானவர்களாக பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். அப்ப என்ன பண்றாங்க, பையனை வெளியில இழுத்துடுறாங்க. இவங்க இழுத்துடுறாங்க, பள்ளிக்கூடம் போற குழந்தைய இழுத்து அங்க வேலைக்கு போ அப்படிங்கிறாங்க. அந்த வேலை தரத்துல அந்த குழந்தைகளுக்கு வேலை எப்படி இருக்கிறது, அங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான கொடுமை இழைக்கப்படுகிறதுன்னு மனம் திறந்து பெற்றோரோட கலந்து பேசிக்கொள்வதற்கு உண்டான குடும்ப சூழல் கிடையாது. ஒரு சின்னதா ஒரு கேள்வியை வழக்கறிஞர்கிட்ட வச்சுட்டு வரேன். 6 to 14 வயது வரை கட்டாயமாக கல்வி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுது. 14 வயசுக்கு அப்புறம் படிக்க வேணாமா? இல்ல, முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 48 முதல்ல இது ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியா தான் இருந்தது. அதை இன்னைக்கு ஆர்டிகல் 21A ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமையாக்கி இருக்கிறாங்க. இதுதான் மாற்றம். அதாவது எந்த மாற்றத்தை இந்த 6 to 14 வயதிற்கான குழந்தைகளுக்கான கல்வியை கட்டாயமாக்குவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் ஏற்படுவதற்கு இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அதை என்போர்ஸ் பண்றதுக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இன்னும் பல ஆண்டு காலம் முழுமையாக ஆகும். இப்ப நம்ம அதோட அடுத்த கட்டத்தை நோக்கி இப்போது போக வேண்டிய அவசியம் பெரிய அளவில் தேவையில்லை. ஏன்னா முதல்ல அந்த 6 to 14 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கான கல்வியை உறுதிப்படுத்துவோம். முதல்ல அப்படி உறுதிப்படுத்துவது இந்த குற்றங்கள் குறைவதற்கான மிகப்பெரிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். அப்போ ஒரு 8வது வரைக்கும் இயல்பா படிக்கிறாங்கன்ற ஒரு மாற்றம் வந்திருக்கு இல்லையா, அது நாளைக்கு இன்னும் வளர்ச்சி அடையும். அந்த வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளை நாம செய்யணும். அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் இப்படிப்பட்ட சட்ட திருத்தங்கள். வெறும் பொதுவான குற்றப்பிரிவுகள் மூலமா ஒரு குழந்தையை அணுகுவதை விட இப்படிப்பட்ட சட்ட திருத்தங்கள் மூலமா இந்த ஜுவெனல் ஜஸ்டிஸ் போர்டு ஆக்ட் மூலமாக பண்ணுவதுன்றது காரணம் என்னன்னா, அந்த அவர்கள் முழுமையான ஒரு குற்றவாளி, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர், அந்த மனநிலையில், அந்த வகையான நீதிமன்ற சூழலில், அந்த வகையான ஒரு போலீஸ், ஒரு நீதிமன்றம் அப்படிப்பட்ட கட்டமைப்பிலிருந்து இல்லாம ஒரு இயல்பான தன்மையில தாங்கள் செய்த தவறு என்ன, அதிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படின்ற ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வளரும்போது அவருடைய கல்வியும் மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. பெற்றோர்களோட வளர்ந்த குழந்தைகளும் குற்றவாளிகளாக நிற்கிறார்கள், ஆதரவற்ற குழந்தைகளும் குற்றவாளிகளாக நிற்கிறார்கள். பெற்றோர்களோட வளரக்கூடிய குழந்தைகளுக்கு பராமரிப்புகள் என்பது இருக்கிறது, நல்ல ஒரு போதனை என்பது இருக்கிறது. இருந்தும் இவ்வளவு எண்ணிக்கையில குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் ஒரே நிமிஷம். நீங்க ஏன் ஆதரவற்ற பெற்றோரற்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்குன்னா, பெற்றோரற்ற குழந்தைகள் நிறைய பேரு ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல இருப்பாங்க. பெற்றோரற்று தனியா வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை மொத்தத்திலேயே ரொம்ப கம்மி. அதனால ஒரு 10 ஆண்டு காலம், இல்ல ஒரு 14, 16, 18 வயசு மட்டும் ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல ஒரு மேற்பார்வையில இருப்பாங்க. அதனாலதான் அவங்க இவ்வளவு கம்மி நம்பர்ல இருக்காங்க. இல்ல, நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, பெற்றோர்களோட வளர குழந்தைகளுக்கு இவர்களோட அதிக ஒரு நீதி போதனை கிடைக்கும், அதிக பராமரிப்பு இருக்கும், அதிக ப்ரொடெக்ஷன் இருக்கும். இதெல்லாம் இருந்தும் இவர்கள் குற்றம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க பெற்றோர்களிடம் இருப்பார்கள், நீங்க குழந்தை போட்டிருக்கீங்க இல்லையா, அதுதான் இந்த எல்லா விதமான குற்றங்களின் பின்புலம் அங்கதான் இருக்கு. தாய் இல்லாம இருப்பாங்க, தந்தை இல்லாம இருப்பாங்க, தாய் வேற ஒருவரோட இருப்பாங்க, தந்தை வேற ஒரு பெண்ணோட இருப்பாங்க. அப்ப இந்த குழந்தை அந்த குடும்பத்துல ஒட்டாம ஒதுக்கப்பட்ட குழந்தையா இருக்கும். தாயோ தந்தையோ அவங்களே குற்ற செயல் எதுலயாவது ஈடுபட்டு இருக்கலாம், அதுக்கு இந்த குழந்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். அதனால இந்த பெற்றோர்களிடம் இருப்பார்கள் நீங்க போட்டிருக்கிற நம்பர் இருக்கு இல்லீங்களா, அது ரொம்ப பெரிய ஜெனரலைசேஷன்.
நாங்க போர்டுல பாக்குற கேசஸ் எல்லாமே குடும்ப சூழல் சரியில்லாத குழந்தைங்க தான். அதே மாதிரி நம்ம பாக்குறது ஒரு காமனா ஒரு சென்னை அப்படி பாக்குறோம். நீங்க நார்த் சென்னை அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அங்க இருந்து வர போர்டுக்கு அதிகமா வரவங்க அங்க இருந்தா வர்றாங்க. அவர்கள் எந்த குற்றத்தின் கீழ் வருகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த குற்றத்தின் கீழ் வந்தாலும் அவர்களுக்கு அந்த வேண்டாத பழக்கம் என்பது அவர்களோட ஒட்டிக்கிட்டே வருது. நாங்க இப்ப காவல்துறை கிட்ட கூட அந்த ஒரு ஆதங்கத்துல சில நேரங்கள் எங்களுக்கு வருது. இந்த குழந்தைகள் இந்த வேண்டாத பழக்கத்துக்கு அடிமையாகுது, எங்கிருந்து அந்த பொருள் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்குதுங்கிறது நன்றாக தெரியுது நமக்கு. ஆனா நம்ம எத்தனை பேர் போய் அதுக்கு ஆக்ஷன் எடுப்போம் சொல்லுங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க என்ன குற்றம் பண்ணுது, ஏன் பண்ணு இப்படிதான் பேசிட்டு இருக்கோம், எவ்வளவு சர்வைகளை பாத்துட்டு இருக்கோம். இது பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. நாம யாரும் பண்றது இல்ல. நம்ம அட்லீஸ்ட் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு செங்கல் எடுத்து வச்சோன்னு வைங்களேன், தடுக்கப்படலாம். பெற்றோர்கள் இல்லாத ஆதரவற்ற, இன்னும் ரூடா சொன்னா அனாதை குழந்தைகள் இந்த குற்றங்களில் ஈடுபடுறாங்க. அவங்க என்ன மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுவாங்க? அதாவது படிக்காதவர்களும் ஆதரவற்ற குழந்தைகளும் திருடுறது அவருடைய தேவைக்காக, அவருடைய சர்வைவலுக்காக. படித்தவர்களும் பெற்றோருடைய பராமரிப்புல இருக்கிற குழந்தைகள் திருடுவது ஆடம்பரத்துக்காக, அழகான பொருளின் மேல் ஏற்படுகின்ற டென்ஷன் காரணமாக. அது அதிகப்படியான வேலை. இது அதுக்கு ரீசன் பேரண்ட்ஸும் அவர்களை பராமரிக்கின்றவர்கள் தான். இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் படிக்காதவர்களுக்கும் சொசைட்டி, அது நம்ம அரசனுடைய கடமை. அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இதை ஏற்படுத்தி, வாழ்க்கையை ஏற்படுத்தி இந்த அஃபென்ஸ் பண்ணாம இருக்கிறது நம்ம சொசைட்டி செய்ய வேண்டிய கடமை. சிவா, இப்போ இந்த ஜேஜிபி படி எனக்குரிய ஒரு அடிப்படை ஒரு கேள்வி, இந்த குழந்தைகள்லாம் இப்போ ஒரு ஹீனஸ் கிரைம் பண்ணக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்குது பட்சத்துல, ஒரு 16 வயசு நிரம்பிய ஒரு பையன், அவன் இவ்வளவு அதிகபட்சமான குற்றம் செஞ்சிருக்கா, ஒரு கொலை குற்றம் செஞ்சிருக்கா அப்படிங்கிற பட்சத்துல சாதாரண குற்றவியல் சட்டங்களுக்கு கீழே தண்டிக்கலாம் அப்படின்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட் முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா இப்ப இருக்கக்கூடிய நிர்பயா கேஸுக்கு அப்புறமா பலவிதமான சட்ட திருத்தங்கள் அந்த சட்டத்துல, அதை பத்தி எல்லாருக்கும் நாங்கெல்லாம் கூட கலந்து எங்களுடைய ஒப்பீனியன் தான் சொன்னோம். அப்ப இது வேண்டாம், 18 வயது மட்டும் குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி தனியா பிரிக்கணும். அடல்ட் கிரிமினல்ஸோட குழந்தைகளை கண்டாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். அதே நேரத்துல இன்னும் என்ன சொன்னாங்க, அந்த சட்டத்திற்கு நாங்கெல்லாம் கூட என்ன சஜஸ்ட் பண்ணோம்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் கடுமையான, இப்போ 3 வருஷம் சிறப்பு இல்லத்துக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் ரேர், மோஸ்ட் ஹீனியஸ் கிரைமா இருந்ததுன்னா மேபி யூ கிரியேட் a நியூ ஃபெசிலிட்டி. அங்க இந்த மாதிரி குழந்தைகளை இப்பவே சொல்லியிருக்காங்க, பிளேஸ் ஆஃப் சேஃப்டின்னு ஒண்ணு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் அதிக கெடுபிடி உள்ள, இல்லைன்னா மாற்றுவதற்கு உண்டான நிறைய யுக்திகள் நிறைந்த இன்னொரு இடத்தை கொடுங்க. அப்ப அது இன்னும் கொஞ்சம் இட் வில் பிகம் a more what shall I say powerful instrument. சிறார் குற்றங்கள், இளம் சிறார் குற்றங்கள் எப்படி தடுக்கலாம்? மிஸ்ஸஸ் கிரிஜா, நீங்க சொல்லணும், சுருக்கமா சொல்லுங்க, இதை எப்படி தடுப்பது? முதல்ல குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல இருந்தாங்கன்னா நல்லது. எத்தனை நாள் அவங்க பள்ளிக்கூடத்துல இருக்காங்களோ முறையான கல்வி பயிலக்கூடிய ஒரு முறையில், பள்ளிக்கூடத்துல ஆடு மாடு அடைக்கிற மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லல, அவங்களுடைய மைண்ட், the brain must be engaged in a learning process. அப்படி இருக்கும் பொழுது இந்த குற்றங்கள் புரிவதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் குறைக்கப்படும். நம்பர் 1. நம்பர் 2, நம்மளால பாதுகாப்பு கொடுக்க முடியுதா குழந்தைங்களுக்கு? இப்போ இந்த ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்லயே 2 அம்சம் இருக்கு. ஒண்ணு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படும். 40% குற்றங்கள் புரிந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படுது. நீங்க சட்ட ஒரு ஆலோசகராக, ஒரு வழக்கறிஞராக இந்த குற்றங்களை தடுப்பதற்கு என்ன செய்யலாம்? சுருக்கமா. அதாவது இந்த ஜுவெனல் ஜஸ்டிஸ், இளஞ்சிறார் குற்றங்கள் பற்றி, அதாவது நீதியை பற்றி, இது பல்நெடுங்காலமா வளர்ந்து வர ஒரு விஷயம். 1850 இந்த அப்ரெண்டிஸ் ஆக்ட் மூலமா குற்றங்கள் அன்றைய காலகட்டத்திலே பிரிக்கப்பட்டுச்சு. அதாவது சிறுவர்கள் செய்கிற ஒரு சின்ன தவறான செயல்களுக்கு வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கணும் 18 வயசுக்குள்ளன்னு சொல்லி 1850 ஆரம்பிச்சு பல்வேறு சட்ட திருத்தங்கள் மூலமா இன்றைக்கு ஜுவெனல் ஜஸ்டிஸ் உடைய கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் அதனுடைய முழுமையான நோக்கத்தை அது அடையவில்லை. அதற்குள்ள அதை திருத்தம் செய்வது அப்படின்னு சொல்றது அதை ஒரு முற்போக்கான ஒரு சட்டத்தை கழுத்தை நெரிப்பது போலாகும். அப்படி அதை செய்யக்கூடாது. அதே மாதிரி காவல்துறை என்ன செய்யணும்னு சொன்னா, உண்மையில் ஒரு ஜுவெனலா இருக்கக்கூடியவர் ஜுவெனலா பதிவு செய்யணும். இப்போ நமக்கு ஏற்பட்ட ஒரு
அனுபவம் என்னன்னு சொன்னா, ஒரு 16 வயது பையனை வந்து கைது பண்ணும்போது அவனோட வயதை வந்து 19 வயதுன்னு சொல்லி ரிமாண்ட் ரிப்போர்ட்ல காட்டிடுறாங்க. காட்டும்போது என்ன பின்னால விசாரணையில அதெல்லாம் தெரிய வரும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா, அவன் சிறைக்கு போறான். அந்த பையன் வந்து சிறைக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படுது. அப்ப என்னன்னா, நாங்க போய் ஜூனியர் ஜஸ்டிஸ் போர்ட்ல போய் நிக்கும் போது என்னன்னா, அங்க வழக்கே வரல. அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் கேட்கும்போது அது அப்படிப்பட்ட வந்து இந்த நீதி இந்த சட்டத்தை வந்து சிதைக்கிற செயல்கள் இல்லாம சமூக நோக்கத்தோட இந்த சட்டத்தை இன்னும் செழுமையாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கணும்ன்றதுதான் இந்த சட்டம் வந்து இன்டகிரேட்டட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் என்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அதன் மூலமா என்னன்னா, இது வந்து வெறும் வந்து ஒரு குற்றவியல் சட்டமாக வந்து அது இல்ல, அது குற்றவியல் சட்டமும் கிடையாது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் தான் வந்து அதை வயதை குறைக்கிறோம், இல்ல வந்து அதை இன்னும் இப்படி கடுமையாக்கணும்ன்ற அந்த பாயிண்ட்ல வருது. அது அப்படிப்பட்ட சட்டம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக சட்டம் என்பது சரியாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்துவதில் தான் சிக்கல்கள் இருக்கிறது, அதைத்தான் களையணும் அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்ஸஸ் பார்வதி, நீங்க சொல்லுங்க, ரொம்ப சுருக்கமாகவே சொல்லுங்க, இந்த மாதிரியான இளம் சிறார் இழைக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இளம் சிறார் குற்றங்களை வேற இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் இடம் அப்படின்னா பள்ளிக்கூடம். நாங்க இப்போ போர்டுக்கு வந்த அப்புறம் கொடுக்குற கவுன்சிலிங்க நீங்க அவ்வளவு பீரியட்ஸ் அலாட் பண்றீங்க, ஸ்போர்ட்ஸ்க்கு அலாட் பண்றீங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஒரு கவுன்சிலிங் பீரியட் அலாட் பண்ணலாம். டெஃபினட்டா இட் வில். அது நீங்க கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் அதுதான். அவங்களுக்கு அந்த சின்ன வயசுல எது தவறு, இந்த மாதிரி பண்றது தவறு, இந்த மாதிரி பண்றது கரெக்ட்ங்கறத நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஓரளவு ஒரு மன பக்குவத்தை கொண்டு வரலாம். சரி தவறு என்று பகுத்தாய்வதற்கு ஒரு கிளாஸ் தேவைப்படுது, ஸ்கூல்ஸ்ல இருந்தே தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. வெரி நைஸ் ஐடியா. மிஸ்டர் கருணாநிதி, நீங்க சொல்லணும், ரொம்ப சுருக்கமாகவே பதிவு செய்யுங்க. இந்த குற்றங்களை தடுப்பதற்கு மெயினா வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பொறுப்பெடுத்துங்க. அதாவது தனித்து விடப்படும் பராமரிப்பு இல்லாமல் விடப்படுற குழந்தைகளை அரசு வந்து அதை எடுத்துக்கிட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். இந்த ஹோம்ஸ் இது பண்ணணும். பெரிய வயது நல்ல பெரிய இடத்துல வளர்ற குழந்தைகளுக்கு முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இம்ப்ரெஷனபிள் ஏஜ், எடுத்தது அப்படியே புரிஞ்சுக்க கூடியது. நம்ம இந்த சரித்திரத்தெல்லாம் படிச்சோம்னா மகாத்மா காந்தியில இருந்து சிவாஜி வரைக்கும் பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல அவங்களுடைய தாத்தா பாட்டி சொன்ன கதையை கேட்டுதான் அவங்க வாழ்க்கையில ஒரு பிரின்சிபலா வந்தாங்கன்னு வருது. அந்த மாதிரி வாய்ப்பு இந்த கால குழந்தைகளுக்கு கிடையாது. வீட்டுல வந்து பெற்றோரோட வயதானவர்களோட இருந்து அவங்கள்ட்ட இருந்து அறிவுரை பெறக்கூடிய வாய்ப்பும் இல்ல. பள்ளியிலயும் வந்து நிறைய புத்தகங்களை திணிக்கிறோம், பாடங்களை திணிக்கிறோமே தவிர நீதி போதனைக்குன்னு நீதி போதனைகள் என்பது கல்வி கூடங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வீடுகள்ல இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பேனல் டிஸ்கஷன்ல எல்லாருமே குழந்தைகளுக்கு ஆதரவா தான் பேசினாங்க. அதே ஸ்டாண்ட தான் நம்மளுமே எடுக்கிறோம். குற்றவாளிகளாக அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டாலும் கூட 18 வயசுக்கு குறைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க குழந்தைகள் தான் நம்முடைய இந்திய சட்டப்படி. அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணக்கூடிய குற்றங்களை நம்ம ஏன் இங்க ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட குற்றங்களும் சமுதாயத்தில் நிகழ்கிறது அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான். நீங்கள் உங்கள் குழந்தைகளை சரியாக கண்காணிக்காவிட்டால், சரியாக அவர்களுக்கு பராமரிப்பை வழங்காவிட்டால், நீங்கள் அவர்களை உதாசீனப்படுத்தினால் நிச்சயமாக அவர்கள் குற்றவாளிகளாக வந்து நிற்பார்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த அந்த முகத்துல தான் இன்னைக்கு ஷோவை நம்ம. இன்னைக்கு பேனல் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். Yeah.